மக்கள் எதை அவங்களா வந்து முதல்வரை வரவேற்கணுமே தவிர இப்படி ஒரு செட்டிங் பண்ணி வரவேற்கிறாங்கன்னா அப்போ திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய பின்னடைவாக தான் நீங்கள் பார்க்கணும். ஆமா, இதனால வந்து இந்த மாதிரி காசு கொடுப்போம்னு சொல்லி வந்தாங்க. ஆனா வந்து அந்த ஷோ முடிஞ்ச உடனே அவர் பின்னாடியே போயிட்டாங்க சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. சொன்ன நீ கேட்டியா? கேட்டேன். இது வந்து உண்மையிலேயே எங்களுடைய ஆட்கள் யாரும் இதை செய்யவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. இது வேணும்னு சொல்லி யாரோ அதிமுகவோ தாவேக்காவோ எவனோ ஒருத்தன் செட்டப் பண்ணி அந்த ஊடகங்கள்ல எடுத்து போடுறதுதான், புரிஞ்சுக்கோ. துணை முதல்வர் போற நிகழ்ச்சிக்கு வந்து அரசு பேருந்துகளை பயன்படுத்து திமுக கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? அரசு விழாக்கு அரசு பேருந்து பயன்படுத்தாம வேற யாரை பயன்படுத்துதுன்றாங்க. இல்ல இப்போ நடந்தாலும் திமுக என்ன நடக்குது? கத்திரிக்காய் நடக்குது, உடனே இருக்கணும். இப்ப கிருஷ்ணகிரி போனார்ல, கிருஷ்ணகிரியில அப்பா பேட்டி எடுங்க, அந்த பெண்கள்கிட்ட பேட்டி எடுங்க, ஆண்கள்கிட்ட பேட்டி எடுங்க, அதை ஒளிபரப்பு பண்ணணும். உண்மையான சேனல்னா அதான் போடணும். இவன் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது செட்டப் பண்ணி பேச சொல்லி அந்த இதெல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் காட்டணும். சும்மா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன வழக்கம்னா போடுவீங்க சார். இங்க பாருங்க, சட்டம் அதனுடைய வேலையை செய்யுது. நீங்க சட்டப்படி நீங்க நீதிமன்றத்துல வழக்காடி வெளியில எங்கெங்க சட்டப்படி சட்டம் அதனுடைய கடமை செய்யும். சட்டம் எங்கெங்க அதனுடைய கடமை செஞ்சு சட்டம் அதனுடைய கடமை செஞ்சிருந்தா ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கினவனை தானே கைது பண்ணியிருக்கணும். அவங்க தாக்கினவர்கள் அதுவும் டிஜிபி அளவுக்கு முன்னாடி இப்படி ஒரு அட்ராசிட்டி ரவுடிசம் பண்றியான்னு சொல்லி அவங்க மீது தானே குண்டர் சட்டம் பாய்ஞ்சிருக்கணும். அடிக்க வந்தவங்களை விட்டுட்டு அடிச்சவனை அடி வாங்கினவனை கைது பண்ணி குண்டாஸ் போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி திமுக இருக்கும். அதுக்கெல்லாம் அண்ணன் போன்ற ஆட்கள் முட்டு கொடுக்குறாங்க பாரு, இதெல்லாம் அநியாயம். குகு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். அதாவது முதல்வர் அவர்கள் வந்து மதுரையில கூட்டத்துக்காக போயிருக்காரு, திமுக கூட்டத்துக்கு. அப்ப வந்து அவர் வரதா சொல்லி நிறைய மக்களை வந்து பணம் தராங்க, சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்காம பணமும் கொடுக்காம தவிக்க வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சமூக நீதி அரசு அப்படிதான் பண்ணுவாங்க. மக்களை தவிக்க வச்சுட்டு அவங்க ஆளுவாங்க. அதுதான் சமூக நீதி. திராவிட மாடல் அரசினுடைய நவீன தத்துவங்கள், புரியுதுங்களா? என்ன சொன்னீங்கன்னா இவங்க என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு நகரம் ஒன்றியம் இப்படி வந்து சொல்லிட்டு நீ இவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த நகரம் ஒன்றியம் அந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மக்களை வந்து பணம் கொடுக்குறேன் அல்லது சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை, முதல்வர் வர்றாரு, முதல்வர் நீங்கள் இந்த மனுவை கொடுங்க, அந்த மனுவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்படியே வந்து நிறைய ஆசை வார்த்தைகளை ஊட்டி அந்த மக்களை கூப்பிட்டு வந்து அது முடிஞ்ச உடனே அப்படியே கடப்பில் போட்டு ஓடிடுறது அவனுங்க. ஏன்னா இப்போ பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் சொல்லிட்டானே கூப்பிட்டு வராங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மற்ற செலவினங்கள் கொடுக்கணுன்றதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிடுது. இல்லைன்னு சொன்னால் இன்னொரு இதுவும் நடக்குது. இதில் இப்போ மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த தொகுதி செயலாளர்கிட்ட கொடுத்துருவாரு. அந்த தொகுதி செயலாளர் என்ன பண்ணுவார், அந்த ஒன்றிய நகரம் அந்த வட்டம் அந்த அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அவங்க அந்த மக்களை திரட்டிட்டு வருவாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த காசுன்னு கேட்குறது யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்கள தான் கேட்கணும். அவன் ஜூட்டாயிட்டு போயிடுவான். அப்போது தலைமை கொடுக்குற காசை இவங்க அடிச்சுக்குவாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. அப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்கள் எதை அவங்களா வந்து முதல்வரை வரவேற்கணுமே தவிர இப்படி ஒரு செட்டிங் பண்ணி வரவேற்கிறாங்கன்னா அப்போ திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய பின்னடைவாக தான் நீங்கள் பார்க்கணும். காசு கொடுத்தோ அல்லது மற்ற ஒரு இது பண்ணி மக்களை திரட்டுறதெல்லாம். ஆனா திமுக வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் காசு கொடுத்துதான் மக்களை கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் அப்படிதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் அது திமுக மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் அது எப்படின்னா காசுன்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒப்படைக்கிறாங்க. பார்த்தீங்களா, நீ எவ்வளவு கூட்டம் கூப்பிட்டு வர அப்பதான் உனக்கு அந்த பொறுப்பு நிற்கும். அப்போ அவன் தன்னுடைய பொறுப்பை தக்க வைக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை வந்து திரட்டும் போது அவன் என்ன பண்றான், அவன் ஏதாவது சில பல ஆசை வார்த்தைகளை சொல்றது இல்லை காசு கொடுக்குறதுன்னு சொல்லி அவன் திரட்டிட்டு வந்து நிப்பாட்டுவான். அந்த நாய் என்ன பண்ணுவோன்னு சொன்னா
அங்கே வந்து அந்த மக்களை தட்டிட்டு வந்திருக்குமே 50 பேர் 100 பேர் நம்ம சொன்னால் வந்திருக்காங்களே, இந்த 100 பேருக்கு நம்ம ஏதாவது செலவு பண்ணணும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறது இல்லை. வேலை முடிஞ்சு அப்படியே கடப்பில் போட்டு போயிடுது. இதுதான். ஆனால் இதேமாரி இவங்க இந்த கீழே உள்ள நிர்வாகிகள் செய்யும்போது தான் அது தலைமைக்கு இடியாக வந்து விழும். புரியுதுங்களா? இப்போ சோசியல் மீடியாவில் வந்து எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த பெண்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அது மக்கள் மத்தியில் போச்சுன்னா அப்போ திமுக வந்து காசு கொடுக்குறேன், பிரியாணி கொடுக்குறேன், கோட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு தான் ஒரு பேர் வரும். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்து அந்த எந்த நபரை நியமிக்கிறோமோ அந்த நபர் சரியான முறையில் கொடுக்குறானா இல்லையா அப்படின்றது அவங்க கண்காணிக்கும். நீ கொடுக்குறேன்னு சொல்லி தானே கூப்பிட்ற, கொடுக்குறேன்னு சொன்னால் வரதான் செய்வாங்க, அடிக்கிறேன்னு சொன்னால் பயந்து ஓட தான் செய்வாங்க. மக்களுடைய ஒரு இடத்துல கூலிக்கு போனோம்னு சொன்னால் இல்லை வீட்டில் உட்காந்துருந்தா ஒரு 500 ரூபாய் வராது பெண்களுக்கு, நம்ம அந்த 500 ரூபாய் கிடைக்குமே, நம்ம போயிட்டு சும்மா நிற்போம், முதல்வர் தானே வராது, பார்க்குற மாதிரி நிற்க போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தெருவில் உள்ள ஒரு 50-100 பேர் வந்து கிளம்பி வராங்கன்னா அவங்களுக்கு உண்டானது கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். அப்போ கொடுக்காம ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்துவம் தில்லலங்கடி வேலை அது. இது வந்து தலைமை தான் செய்யுது, திமுக தலைமை தான் இதை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை செய்கிறாங்க. இப்போ இதனாலேயே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் தடாரையும் சொன்னது 100க்கு 100 சரிதான், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதே வேளையில் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ அவங்க எங்கே கூட்டம் நடக்குது, எந்த எம்எல்ஏ தொகுதிக்குள்ளே நடக்குது, எந்த ஒன்றியத்தில் நடக்குதோ அவங்க தான் பொறுப்பு. ஒட்டு மொத்தத்துக்கு அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் பொறுப்பு. ஆனால் இது வந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்து எங்கே கொடுக்கல வைக்கலன்னு நிறைய எதில் பார்த்து கேட்டிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா யாரை அழைச்சிட்டு வந்தாலும் அவங்கள கொண்டுட்டு போய் முறைப்படி அவங்கள ஒப்படைக்கணும். இல்ல எல்லா மக்களையும் வந்து அரசு பேருந்துல வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பகுதிக்கு போக வேண்டிய பஸ் எல்லாம் போகாதனால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களால பயணம் பண்ண முடியாம. அதுதான் நீங்க தப்பா சொல்றீங்க. வீடியோக்களும் வெளியாகி இருக்கு. அரசு பஸ்ல அவங்க வந்திருக்காங்க, வந்தவங்க திரும்ப அரசு பஸ்லயே போறதுல என்ன கஷ்டம்? இல்ல அரசு பஸ்ல வந்திருக்காங்க, நீங்க நடத்துறது கட்சி நிகழ்ச்சி அப்படிங்கும் போது அரசு பஸ் அதை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அது இல்ல. பஸ் வந்து நடத்தி அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க இறக்கல, அது பஸ் வர்ற வழியில அங்க இறங்குறாங்க, அவ்வளவுதான். பஸ் அரசு பேருந்துகளை இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா இது பண்ணிருக்காங்க. அரசு பேருந்தை வந்து நாங்க கான்ட்ராக்ட் எடுத்து கூட்டிட்டு வரல, அரசு பேருந்து இலவசம்தான். அவங்க இலவசமாக அவங்க வர்றாங்க, அந்த ஸ்டாப்ல இறங்கிட்டாங்க. திரும்ப போறதுக்கு அவங்களுக்கு பஸ் வரல, கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அவ்வளவு அழகா மாத்துறாரு பாத்தீங்களா? அரசு பஸ் தான் இலவசமா தான் வர்றாங்க, இலவச பேருந்து தான் வராங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க போகும்போது வந்து அவங்கள தவிக்க விட்டுட்டு போயிருக்காங்க. போகும்போது தவிக்க விட்டுட்டு போமா, ஏமா வந்தவங்களுக்கு போறதுக்கு பாதை தெரியாதா? ஏன்னா வரும்போது நீங்க தான் பஸ் வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருமா, அப்படித்தாமா இருக்கும். வந்த உடனே கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்க தலைவர் பின்னாடி ஓடிடுவாங்க. இது எங்கேயுமே நடக்கிறது தான். அவங்க என்ன பண்ணா வந்த பாதையிலே அவங்க திரும்பி போகணும். அவங்களுக்கு காசு தரேன்னு கூட்டிட்டு வந்தாங்க, எங்களுக்கு காசு தரலன்னு அப்படி ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, இதனால வந்து இந்த மாதிரி காசு கொடுப்போம்னு சொல்லி வந்தாங்க. ஆனா வந்து அந்த ஷோ முடிஞ்ச உடனே அவர் பின்னாடியே போயிட்டாங்க சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. நீ கேட்டியா? கேட்ட. இது வந்து உண்மையிலேயே எங்களுடைய ஆட்கள் யாரும் இதை செய்யவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. இது வேணும்னு சொல்லி யாரோ எதிர்கட்சி அதிமுகவோ தாவேக்காவோ எவனோ ஒருத்தன் செட்டப் பண்ணி அந்த ஊடகங்கள்ல எடுத்து போடுறதுதான், புரிஞ்சுக்கோங்க. எங்க ஆட்களுக்கு வந்து முதல்வர் வந்து கட்டாயமா சொல்லியிருக்காரு, அந்த தொகுதி பணத்தை கொடுத்து இல்ல, யாரும் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியில வரக்கூடாது. வந்தாக்க அவனுக்கு பதவி போயிடும், பொறுப்பு போயிடும், புரியுதுங்களா? அது மாதிரி செய்யக்கூடாது. நான் ஒரு கேள்வி ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அண்ணே, அந்த புள்ள கரெக்டாக கேட்டது. பேருந்துகளை எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு கொண்டு போகல அப்படி. நீங்கள் எப்படி அழகாக திருப்பீங்கன்னா, அரசு பேருந்துகளை இலவசமாக வந்தாங்க, நிகழ்ச்சி முடிச்சுட்டு அதே பேருந்தில் அவங்கள போக சொல்லுங்கன்றீங்க. அப்படி இல்லை கதை. அரசு பேருந்துகளை முதல்வருக்கு வராருன்றதுக்காகவே சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியெல்லாம் பண்றதே இல்லையா? அப்படியெல்லாம் ஆதாரத்தோட காட்டுனா சார், ஆதாரத்தை காட்டுங்க, பேசலாம். ஒவ்வொரு பகுதியிலையும் 50-100 பேருந்துகளை இது போல முதல்வர் அல்லது துணை முதல்வர் போற நிகழ்ச்சிக்கு வந்து அரசு பேருந்துகளை பயன்படுத்து திமுக.
கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, அரசு விழாக்கு அரசு பேருந்து பயன்படுத்தாம வேற யாரை பயன்படுத்துதுன்றாங்க. என்ன இப்ப இவர் எப்படி அழகா நீ கேட்குற, நீங்க அழகா கேள்வி கேட்குறீங்க, புரியுதுங்களா? இவங்க அரசு பேருந்துகளை கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டும் போக விட்டாங்கன்றது தான் அந்த மக்களுடைய இது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவங்க அரசு இலவச வந்தா மாதிரியும் இவங்க விட்டுட்டு போன மாதிரியும். எப்பமா முதலமைச்சர் மதுரை போனாரு? 15ஆம் தேதி நினைக்கிறேன். 15ஆம் தேதி. 15 இன்னைக்கு என்ன தேதி? அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. தேதி அவரு முந்தா நாள் வந்து எங்க இருந்தாரு? கிருஷ்ணகிரியில இருந்தார், ஓசூர் கிருஷ்ணகிரியில. அவர் மதுரை புரோகிராமே இல்லை. நேற்றுக்கே அவர் மதுரையில் இல்லை. அவர் மதுரையில் இல்லாத ஒருத்தரை மதுரைக்கு போனவங்க அழைச்சிட்டு போனாங்க. இப்போ நேத்து அவர் போனதா நான் சொல்லல. இந்த மாதிரி வந்து மதுரையில திமுக கூட்டம் வந்து நடந்திருக்கு, அந்த கூட்டத்துக்கு போகும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தான் சொன்னேன். நேத்து போனாருன்னு சொல்லல, வீடியோ வெளியிட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன் நானு. அவர் மதுரை போய் வந்து எவ்வளோ நாளாவது போய் அவர் அண்ணன் ஸ்டாலின் எல்லாம் அலையில எல்லாம் பார்த்து வந்தார்ல. ஏறக்குறைய 3 மாசத்துக்கு முன்னாடி. போன வருஷம் போனாரா? போன வருஷம் இல்ல, 3 மாசம் முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப எப்படி வந்து அன்னைக்கு உடனடியா வராம இவ்வளவு நாள் கழிச்சு, ஒரு 100 நாள் கழிச்சு ஒருத்தன் ஒரு வீடியோவை பதிவு பண்றான்னா வேணும்னு பண்றான்னு உனக்கு தெரியலையா? இத ஒரு கேள்வியா வச்சுக்கிட்டு கேட்கிற புலப்பத்து போய் வேற கேள்வியை கேளுமா? சும்மா இல்ல. இப்போ நடந்தாலும் என்ன நடக்குது? கத்திரிக்காய் நடக்குது, உடனே இருக்கணும். இப்ப கிருஷ்ணகிரி போனார்ல, கிருஷ்ணகிரியில அப்பா பேட்டி எடுங்க, அந்த பெண்கள்கிட்ட பேட்டி எடுங்க, ஆண்கள்கிட்ட பேட்டி எடுங்க, அதை ஒளிபரப்பு பண்ணணும். உண்மையான சேனல்னா அதான் போடணும். இவன் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை செட்டப் பண்ணி பேச சொல்லி அந்த இதெல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் காட்டணும். சும்மா எல்லாம் பேசக்கூடாது. இப்ப நம்ம நாளைக்கு நீயே கேட்கிற தாவேக்காவுக்கு கொடு, திமுகவுக்கு கொடு, நீயே ஒரு மைக்க தூக்கி இந்த போற பிள்ளைகிட்ட ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து நாங்க கேட்கிற கேள்விக்கு இந்த மாதிரி பதில் சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்களா? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு செட்டப், புரிஞ்சுக்கோங்க. இது புரியாம நீங்க ஆங்கிற உட்காந்துட்டு கேள்வி கேட்கறீங்க. இப்போ என்ன, மதுரைக்கு போனார்னா எனக்கு அதான் சந்தேகம். 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி மதுரை போனது நேற்றுக்கு யூடியூப்ல பார்த்தோம்னா அது புதுசா இப்ப கதை கேட்கிற வேற கேள்வி, புது கேள்வி கேளு. அது மதுரையை விடுங்க. இல்ல மதுரை விடுங்க, முதல்வர் போறது, துணை முதல்வர் போற அதெல்லாம் எல்லா இடத்துலயும் வந்ததுன்னா எல்லா இடத்துலயும் நடக்குது. அதெல்லாம் நல்ல இடத்துல அரசு பேருந்துகளை பயன்படுத்துறாங்க. நாங்க அதெல்லாம் அரசு பேருந்துல அவங்களுக்கு தகுதி இருக்க பெண்கள் வந்து பயணிக்கலாம். அவங்க இலவசமா பயணிக்கிறாங்க. யாராவது இங்க பாருங்க, அரசு பேருந்துகளை ஒரு 50 வராங்க, துணை முதல்வர் வராங்கன்னு பயன்படுத்துறாங்க. ஒரு பயன்படுத்துறாங்களா இல்லையா? பயன்படுத்துறாங்களா இல்லையா கேட்கணும். பயன்படுத்துறாங்க. எதுக்காக? அரசியல் கூட்டமா அரசு கூட்டமா? எனக்கு அரசியல் கூட்டமா இருந்தாலும் சரி, அரசு கூட்டமா அரசு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது வந்து வேற. அரசியல் கூட்டத்துக்கு அந்த மாதிரி அரசியல் கூட்டத்துக்கு அப்படி கூட்டு போறாங்க. அரசியல் கூட்டத்துக்கு கூட்டிட்டு கூட்டணி கட்சிகள் மாநாடு நடத்தினாலும் அரசு பேருந்துகள் பயன்படுத்தப்படுறாங்க. அதெல்லாம் பணம் கட்டி தாயா வருது, தெரியுமா? சும்மா பணம் கட்டி தான் வராங்க. அதெல்லாம் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு மாநாடுகள் பேரணிகள் நடத்துறது எல்லாமே பணம் கட்டி பேருந்துகளை பாருங்க. நீங்க அரசு பேருந்து தான் பற்றாக்குறையா இருக்கு இல்ல, பயணிகளுக்கு அந்த பகுதியில வரக்கூடிய பஸ்ல நீங்க மாநாட்டுக்கெல்லாம் வாகனங்களை கொடுக்குறீங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில வந்து பாருங்க, ஸ்பேர் பஸ் தான் வருங்க, ஸ்பேர் பஸ் தான் வரும். நீங்க நினைக்கிற மாதிரி வராது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டூரிஸ்ட்னு போட்டு ஸ்பேர் பஸ் தான் வரும். குண்டர் இப்ப வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல வந்து குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னன்னு விமர்சனம் பண்ணிருக்காருன்னா, திட்டமிட்டு திமுக வந்து பழி வாங்குறதுக்காகவே இந்த சட்டத்தை வந்து அவர் மேல தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்து? இப்போ இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல உண்மைதானம்மா, சீமான் சொல்றது மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே இதே நம்ம குக்கு செய்தியிலேயே வந்து அண்ணன் கூட உட்காந்து பேசும்போது நான் உங்களுக்கு தெரியும் குண்டர் சட்டம் போட போறாங்கன்னு சொன்னா இல்லையா? நான் கடந்த முறை குண்டர் சட்டம் போடுறது முன்னே குண்டர், ஏன்னா அந்த செக்ஷனை பார்த்தாவே குண்டர் சட்டத்துக்கு உண்டான நடவடிக்கைகளை திமுக பண்ணுது. ரெண்டாவது வந்து போலீஸ் கஸ்டடின்னா ஏதோ ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கொலையில் இன்னும் பல பேர் வந்து மர்மங்கள் அடங்கியிருக்காங்க, அதனால் கூட்டும் போய் போலீஸில் விசாரித்து மறுபடியும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கும், அது போலீஸ் கஸ்டடி. அல்லது செந்தில் பாலாஜி மாரி ஊழல் அல்லது பொன்முடி மாரி ஊழல் பண்ணாங்கன்னா அவங்கள கூட்டும் போய் கஸ்டடியை எடுத்து இன்னும் அந்த ஊழலுக்கு பின்னாடி முதல்வர் இருக்காரா, துணை முதல்வர் இருக்காரா, அண்ணன் இருக்காரான்றது விசாரணை பண்ணோம் அப்படின்னு கேட்குறது லாஜிக்கு. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து போலீஸ் கஸ்டடி வேணும்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது எனக்கு தெரியும் இது வந்து குண்டாஸ் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி
பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நில அபகரிப்பு வழக்கில் வந்து இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அரச பயங்கரவாதத்தை திமுக ஏவுது. மிகப்பெரிய அரச பயங்கரவாதம். ஏன்னு சொன்னீங்கன்னா, அங்கே நடந்ததுக்கு உண்டான காணொளிகள் நிறைய வந்துச்சு. அவர் பாட்டு நிற்கிறார் ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி. அவரை அடிக்க வராங்க. குத்துறான் ஒருத்தன் உதைக்கிறான், ஒருத்தன் செருப்பை கட்டி அடிக்கிறான் போது, அவர் அடிக்க வரவங்கள தான் அவர் தடுத்துட்டு ஏதோ மல்லு கட்டுறாரு. புரியுதுங்களா? அப்போ அடித்தவங்கள விட்டுட்டு, அடி வாங்கியவரை கைது பண்ணதே அயோக்கியத்தனம். அதில் அவர் மீது குண்டர் சட்டம் தடுப்பு காவல் என்ற அந்த குண்டர் சட்டம் போட்டது அதோட பெரிய அயோக்கியத்தனம். அதன் பிறகு இப்போ வந்து நில அபகரிப்பு வழக்கு, இந்த வழக்கு, அந்த வழக்குன்னு தொடர்ந்து போடுறாங்கன்னு சொன்னால், இது முழுக்க முழுக்க திமுக அரசு வந்து நேரம் பார்த்துட்டே இருந்தது இந்த நபரை. ஏன்னா தொடர்ந்து எல்லா இதுலேயும் பேசிக்கிட்டே வராப்பில்லையே. அப்படி இருக்கும்போது திமுக வந்து இப்போ வந்து விடுதலை சிறுத்தை காரணம். ஏன்னா நாளைக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள பிரச்சனைங்க. இதில் திமுக ஏங்க இழுக்கிறீங்க? அண்ணன் கூட கேட்கப்பாரு. திமுக ஏன் இழுக்கிறீங்க? ஆனால் அரசு யாருடைய அரசு? திமுக அரசு தானே. அப்போது இந்த வீடியோ குருடம் பார்த்தா கூட சொல்லுவானே, இது முழுக்க முழுக்க தவறு, அந்த விசிக தொண்டர்கள் மீது தான் தவறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இது இது எந்த விதமான மனநிலை? இது நீடிச்சுன்னா அப்போ என்னன்னு சொன்னால், அதிகாரம் எங்கிட்ட இருந்தால் குற்றவாளிகளை கூட நாங்கள் நிரபராதியாக்குவோம், நிரபராதி கூட நாங்கள் குற்றவாளியாக்குவோம். அப்போது இது போன்ற திமுக அரசு கைது பண்ண, இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் கைது பண்ணவர்களும் சரி, அந்த யார் அந்த சார் உட்பட இன்னும் யாரும் நிறைய பேர் தொடர்பு இருக்காங்கன்ற விஷயத்தை மூடி மறைச்சு இருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாவதா இல்லையா? அப்போ வேங்கை வயலில் வந்து குடிநீரில் மலத்தை கலந்த விஷயத்துக்கு புகார் கொடுத்தவொடனே குற்றவாளி ஆக்கினாங்க இல்லையா? அப்போ அதை வந்து தமிழக அரசு மூடி மறைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ எவ்வளோ விஷயம் நான் அடிக்கிட்டே போவேன், நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து திமுக வந்து மலை மேலே நினைச்சு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கு. யார் ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் இது அயோக்கியத்தனத்தில் உச்சம். இது முழுக்க முழுக்க அரச பயங்கரவாதம். அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவனை பற்றி பேசுனது சரின்ற வாதம் என்னுடையது இல்லை, அது அவருடைய இது. எனக்கு அது அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை. அது போலெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுவது எனக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும். விசிக்கு அவர் மீது வழக்கு போட்டிருக்கலாம், அல்லது அதே மாதிரி அவருக்கு பதில் கடி கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு தாக்கிட்டு அதன் பிறகு தங்களுடைய கூட்டணி கட்சி மூலியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அவரை வந்து கைது பண்ணி குண்டர் சட்டம் போட்டு மேற்கொண்டு வழக்குகள் போடுறது முழுக்க முழுக்க அரச பயங்கரவாதம். இது வந்து அயோக்கியத்தின் உச்சம். இது பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக செயல்படுதுன்றதுக்கு இதே ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் அது அரசியல் படுகொலை இல்லை அப்படின்றது தான் திமுகவினுடைய பிரச்சாரமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ரவுடி பையனுங்கிற குள்ளன் மோதல், அது செத்துட்டாப்புல அப்படின்னு தான் ஆரம்பத்துலேருந்து அப்படியே கட்டமைச்சாங்க. கடைசியாக வழக்கம் அப்படியே முடிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுள்ள அரசியல் தலைமைகளை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. யார் என்ன கைது பண்ணல. இப்போ அதை தொடர்ந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தையும் அப்படி தான் நடக்குது. அப்போ வேங்கை வயல் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னைக்கு விசிக கூட்டணியில் இருக்காங்க, அதனால நீங்கள் கடந்து போயிடலாம். ஆனால் கூட்டணி இல்லைன்னா இதை நீங்கள் கடந்து போவீங்களா? நிச்சயம் எதிர்ப்பீங்க. அப்போ ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? திமுகவுக்கு இரட்டை நிலைப்பாடு இருக்குதுன்னு தெரியும், அயோக்கியத்தனத்தின் உச்சமாக செயல்படுதுன்னு தெரியும், அரச பயங்கரவாதத்தை அப்ராண்டி மக்கள் மீது ஏவுகின்றாங்கன்னு தெரியும். இதுக்கு விசிக ஏன் துணை போகுது? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ சொல்லுங்க உங்களோட கருத்து. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சீமான் அவருக்குமே வச்சிருக்காங்க, பழி வாங்குறாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுதுன்னு சொல்றாரு. ஏமா அவர் எதிர்கட்சி வரிசையில் அவர் அப்படி தான் பேசுவார். நான் ஆளுங்கட்சியில் இருக்கேன். நான் என்ன சொல்லுவேன், சட்டம் அதனுடைய கடமையை. என்ன சட்டம்? மண்ணாங்கடி சட்டம். அவ்வளோதான். என்ன சட்டம் கடமை செஞ்சு கடந்து போங்க. இப்போ எல்லாரோட கேள்வியுமே என்ன இருக்குன்னா, தற்காப்புக்கு தான் அந்த செயலை செஞ்சாரு, அவருக்கு போய் குண்டர் சட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது இல்லையா? போடப்படவில்லை. வேற எதுக்காக போட்டீங்க? அதுக்கு நீதிமன்றத்தில் வரும், வந்துடும். இப்போ அப்போ நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன வழக்கம் போடுவீங்க சார்? இங்க பாருங்க, சட்டம் அதனுடைய வேலையை செய்யுது.
நீங்க சட்டப்படி நீங்க நீதிமன்றத்துல வழக்காடி வெளியில வாங்க. எங்கெங்க சட்டப்படி சட்டம் அதனுடைய கடமை செய்யும்? சட்டம் எங்கெங்க அதனுடைய கடமை செஞ்சு? சட்டம் அதனுடைய கடமை செஞ்சிருந்தா ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கினவனை தானே கைது பண்ணியிருக்கணும். அவங்க தாக்கினவர்கள், அதுவும் டிஜிபி அளவுக்கு முன்னாடி இப்படி ஒரு அட்ராசிட்டி ரவுடிசம் பண்றியான்னு சொல்லி அவங்க மீது தானே குண்டர் சட்டம் பாய்ஞ்சிருக்கணும். அவங்க மீது தானே வந்து இந்த வழக்கு அந்த வழக்குன்னு போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அடி வாங்கிட்டு என்ன சார் ஒரு சார் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவருனால தான் ரத்த காயம் பட்டு அவனுக்கு ட்ரிச் போட்டிருக்கு. அதுதான் பேசிக். நீங்க வந்து அவன் செருப்பால் அடிச்சான், அதால் அடிச்சான், இதால் அடிச்சாங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இவர் கத்தியில குத்துனாருங்கிறது தான் இப்ப கேஸ். அது இல்ல, என்ன அதெல்லாம் அவரு திமுக எதிராக பேசுறாரு, வந்து அடிச்சவனுங்க திமுக ஆதரவாளர்கள். இதுதான் கேஸ். என்னுடைய வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கத்திய பெரிய வீச்சார்வாளா எடுத்துட்டு போனாரு, இல்ல வீட்டு கத்தியா எடுத்துட்டு போனாரு. இருங்க சார், ரொம்ப நீங்க என்ன அடிக்க வரீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏதோ அடிப்பேன். ஆமா, ஏன் அடிக்க வந்தன்ற கேள்வி விட்டுருவாங்களா இவங்க? அதுதான் திராவிட மாடல், அதுதான் சமூக நீதி. உங்களுடைய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் இதெல்லாம். அடிக்க வந்தவங்களை விட்டுட்டு அடிச்சவனை, அடி வாங்கினவனை கைது பண்ணி குண்டாஸ் போடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி திமுக இருக்கும். அதுக்கெல்லாம் அண்ணன் போன்ற ஆட்கள் முட்டு கொடுக்குறாங்க பாரு, இதெல்லாம் அநியாயம். நாங்க முட்டு கொடுக்க முட்டு கொடுக்காம முட்டி போடுறீங்களா? என்னென்ன சும்மா கிடங்க. முட்டு கொடுக்குறோம் முட்டி போடுறோங்கிற வேலையெல்லாம் விட்டுடுங்க. காவல்துறை அதனுடைய பணியை மறுபடியும் காவல்துறை சட்டம் துணினா மண்டை காஞ்சிடும், எழுந்து போயிட்டே இருப்பேன், பிடிங்க போங்க போங்க. திரும்ப 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 நியாயத்துக்கு பேசுங்க, அநியாயத்துக்கு துணைக்கு போவாங்க. என்ன அதை பாருங்க, நியாயம் அநியாயம் சொல்ற இடத்துல நான் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. சாதாரண அவ்வளவுதான் முடிஞ்சது. அவர் நியாயம் அநியாயம் இடத்துக்கு பேசுறாங்க. நான் திமுக முட்டு கொடுப்பேன்றாரு, விட்டுடுங்க. வேற